கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக காலையிலேயே நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய உபத்திரவத்தில் நான் மாட்டிகிட்டு இருக்கிறேன், நிறைய சிக்கலில் சிக்கி இருக்கிறேன், நிறைய வழக்குகளில் மாட்டிக்கிட்டேன், தேவையில்லாத வம்பில் எல்லாம் நான் சிக்கிட்டு இருக்கிறேன். எப்படி இதிலேருந்து மீண்டும் வெளியே வரப்போறணும், இதிலேருந்து எப்படியாவது வெளியே வந்துடணும், எப்படியாவது இதிலிருந்து வெளியே வந்து ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஏக்கத்தோட காலையில் எழும்பி உட்கார்ந்துருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான செய்தியை ஆண்டவர் கொண்டு வருகிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். உன் உபத்திரவத்தை நான் பார்த்துட்டேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பர்வதத்திலே அவைகள் பார்த்து கொள்ளப்படும். அன்னைக்கு கொஞ்சம் மிஸ் ஆனா மோரியா மலையிலே ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்தியிருப்பான், ஈசாக்குடைய கதையை முடிச்சிருப்பான். ஆனால் அந்த ஈசாக்குக்கு வரவேண்டிய அந்த உபத்திரவத்தை, அந்த மரணக்கட்டை கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தபடியினாலே சரியான நேரத்தில் அதை தடுத்து நிறுத்தினார். அவங்க அப்பா கத்தியை எடுத்து அவனை பலி செலுத்துவதற்காக ஓங்கி குத்த வரும் பொழுது ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அந்த சத்தத்தை கேட்டோன்னே அந்த ஆபிரகாம் தகப்பன் அதிர்ந்து போய் நின்றான். பிள்ளையாண்டான் மேலே கையை போடாத. அப்போ பாருங்க, அந்த ஈசாக்குக்கு வரவேண்டிய அந்த உபத்திரவத்தை ஆண்டவர் பார்த்தபடியினாலே அவனுடைய வாழ்க்கை அழிஞ்சிடக்கூடாது, அவனுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று விரும்பி ஆண்டவர் தகப்பனிடத்திலே பேசி அதை தடுத்து நிறுத்தினார். காரணம், ஆண்டவர் பார்த்தார். கர்த்தருடைய பர்வதத்திலே இந்த காரியம் பார்த்து கொள்ளப்படும் என்று அவனுடைய தகப்பன் விசுவாசத்திலே சொல்லி கொண்டு வந்தான். பிள்ளை கேட்குறான், பலி செலுத்த ஆடு எங்க? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும், ஆண்டவர் பார்த்துக்குவார். அந்த விசுவாசத்தின்படியாகவே இந்த ஈசாக்கு அந்த இடத்துல பலி செலுத்துவதற்கு பதிலாக, சரியாக அதற்கு பேரலாக பலி செலுத்துவதற்கு ஆண்டவர் ஆட்டை அந்த இடத்திலே முட்புதரில் சிக்க பண்ணி அப்படியே போட்டு வச்சிருந்தார். அதற்கு பரிகாரம் செலுத்துவதற்காக, இவனை பாதுகாப்பதற்காக ஒரு ஆல்டர்னேட் ஆண்டவங்க வச்சிருந்தார். இன்றைக்கும் உன்னுடைய உபத்திரவத்திலிருந்து உன்னை விடுவிப்பதற்கு ஏதோ ஒரு ஆல்டர்னேட் காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். உன்னை உபத்திரவத்திலிருந்து, சிக்கல்களிலிருந்து பாதுகாக்க ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை சைடில் வச்சுட்டு கர்த்தருடைய பர்வதத்திலே இவர்கள் பார்த்து கொள்ளப்படும். ஏன்னா உன் உபத்திரவத்தை பார்த்தாச்சுனாலே அந்த உபத்திரவத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த உபத்திரவத்தை நான் பார்த்து கொள்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அதற்காக அவர்கள் போட்ட கூக்குரல் கேட்கப்பட்டதாம். சில நேரங்களில் பயங்கர பிரச்சனைகளோடு ஜனங்கள் ஜெபிப்பதற்கு வருவார்கள். நிறைய வேதனை, நிறைய கஷ்டம், அவமானம், செய்யாத தவறுகளுக்கு தண்டனைகள், இப்படியாக ஜனங்கள் கதறிக்கொண்டு வரும் பொழுது ஆண்டவரிடத்தில் வந்து அதை முறையிடும் பொழுது அடிமை மூலமாக ஆண்டவர் வழக்கமாக பேசுகிற ஒரு காரியம் என்னென்னா, இது நேற்று வரைக்கும் உன் வீட்டு பிரச்சனை, எப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்தியோ இதுக்கு மேலே இது தேவனுடைய வீட்டு பிரச்சனை, அப்படின்னா என் வீட்டு பிரச்சனை என்று சொல்லி அவர்களை ஆண்டவர் உற்சாகப்படுத்தி அனுப்புகிறதை பார்த்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறது போல அது தன்னுடைய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு அந்த பிரச்சனைகளை விடிவு காலத்தை கொண்டு வருகிறதையும் நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கும் ஒருவேளை நீ எந்த உபத்திரவத்தில் சிக்கியிருந்தாலும் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் இப்போ சொல்ல, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, தெரியாமல் இந்த வம்பில் மாட்டிக்கிட்டேன், தெரியாமல் இந்த தேவையில்லாத தொடர்பில் போய் சிக்கிட்டேன், தெரியாமல் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் மாட்டிக்கிட்டேன், தெரியாமல் இந்த பாவத்தில் போய் விழுந்துட்டேன், ஆண்டவரே எனக்கு இந்த விஷயத்தில் நீர் உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் கேட்டீங்கன்னா ஆண்டவர் கட்டாயம் இன்றைக்கு ஓடி வந்து உங்களை விடுதலையாக்குவார். உங்கள் கூக்குரலை ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிறார். உபத்திரவத்தை பார்க்கிறார், கூக்குரலை கேட்கிறார். ஆண்டவருடைய பார்வையும் ஆண்டவருடைய செவிகளும் இன்றைக்கு உனக்காக, உன்னுடைய கதறுதலுக்காக இறங்கி வந்து ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அவர் ரொம்ப மனதுருக்கம் உள்ள தேவன், ரொம்ப அன்பான ஆண்டவர். உனக்கு உதவி செய்யாமல் யாருக்கு உதவி செய்வார்? உன்னுடைய
எகிப்தின் அனுபவங்களிலிருந்து வரப்போகிற புதிய வருஷத்தில் உன்னை கானானுக்கு கொண்டு போகும்படி இன்றிலிருந்து கர்த்தர் தன்னுடைய பணியை அதற்காக தொடங்குகிறார். எனவே விசுவாசத்தோடு இருங்க. நல்ல காரியங்கள் நிறைய நடக்கப் போகுது. எனவே இன்னும் கொஞ்ச நாட்கள் இந்த லேசான உபத்திரவம், அதன் பிறகு நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை காண்பீர்கள். அந்நிய கண்களல்ல, உங்கள் சொந்த கண்கள் இதை காணும். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. என் பிள்ளைகளுடைய கதறலை கர்த்தர் கேட்டிருக்கிறேன். உடைய உபத்திரவத்தை நீர் பார்த்திருக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் படுகிற வேதனைகளை நீர் அறிந்திருக்கிறேன். இவற்றுக்கு ஒரு விடிவு காலத்தை கர்த்தர் கொண்டு வாரும். இவற்றிற்கு கர்த்தர் கட்டாயம் ஒரு முடிவை கொண்டு வாரும். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் வேதனைகளையும் உபத்திரவங்களையும் அவமானங்களையும் சந்தித்த வருஷங்களுக்கு சரியாக இவர்களை மகிழ்ச்சியாக்கும்படி என் பிள்ளைகளுக்காக நீர் நேரடியாய் இறங்கி வந்து என் பிள்ளைகளை நீர் மகிழ பண்ணுவீராக. எந்தெந்த உபத்திரவங்கள் தங்களுடைய திராணிக்கு மிஞ்சி போயிடுச்சு, கைமீறி போயிடுச்சுன்னு சொல்கிறாங்களோ, துரிதமாய் இறங்கி அவற்றிலிருந்து என் பிள்ளைகளை விடுதலையாக்கும். எல்லா எகிப்தின் அனுபவங்கள் முடித்து புதிய கானானுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு என் பிள்ளைகளை நீர் ஆயத்தப்படுத்தும். இந்த மீதம் இருக்கிற இந்த மாதத்தின் நாட்கள் என் பிள்ளைகள் தங்களை தாங்கள் பரிசுத்தம் பண்ணி சுத்திகரித்து புதிய வருஷத்தில் புதிய யோசனையோடு, புதிய எண்ணங்களோடு, புதிய எதிர்பார்ப்புகளோடு, புதிய ஆவியாத்தும சரீரத்தோடு என் பிள்ளைகள் புறப்பட்டு கானானை அனுபவிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே.